நம்முடைய இன்றைக்கு உள்ள நிகழ்ச்சிக்கு வரும். என்னென்னா, இன்றைக்கி இப்போ சாட்சிகளோட பார்த்தோம் பாருங்கள், பிசாசனுடைய போராட்டம், பயத்தின் ஆவி, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. பயம், மன அழுத்தம், டிப்ரெஷன். அதில் என்னென்னா, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு இயேசுவை ஏற்றுக்கொண்டு கூட பாதிக்கப்படுறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பெரிய கொஸ்டின்ஸ் வருது. அதனால் உண்டானது தான் இப்போ நம்ம பேசின மாதிரி, ஒரு விசுவாசிக்குன்னு தேவன் கொடுத்துருக்கிற அதிகாரம் இருக்குது. அது அறியாததுனால தான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகறாங்க. அதாவது அது குறித்து சத்தியம் தெரியல, அறியாததுனால அவங்க சாத்தானால சங்காரமாகறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் தான்டார். அவங்க என் ஜனங்க தான், ஆனால் சங்காரமாகறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில அறிவு இல்லை, தெளிவில்லை சில காரியத்தை குறித்து. அப்போ ஜனங்கள் வேத சத்தியத்தை அறியணும். ஆண்டவர் சொல்கிறார், ரட்சிக்கப்பட்ட மட்டும் போதார், மனம் திரும்பி சத்தியத்தை அறிகிற அறிவாடை பைபிளை முழுமையாக தெரியணும். பிரச்சனை என்னென்னா, நிறைய பேருக்கு பைபிள் முழுமையாக தெரியறதில்லை. அதனால்தான் இது மாதிரி இப்போ நம்ம டீச்சிங் அவங்களுக்கு போதனை அவசியமாக இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இத்தனை வருஷம் ஊழியத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் உலகெல்லாம் பல நாடுகளுக்கு போயிருக்கீங்க, ஜனங்களை சந்திக்கிறீங்க. அப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன கொஸ்டினோடு வந்திருக்கிறீங்க மாதிரி சொல்லுங்கள். இப்போது இது ஆரம்பத்துக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் இயர் பண்ண கொஷின் ஆன்சர் ஆன் ப்ரேயர், ஜெபத்தின் கேள்வி பதில், ஒரு பயங்கரமான ஹிட். நம்ம 2 பேரும் போன எல்லா தேசங்களையும் நம்மளை விசாரிக்கலாம் இல்லையோ, நம்ம அந்த ப்ரோக்ராம் பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தபடியாக நம்ம இன்றைக்கி என்ன நம்ம பேச போகிறோம், எதை பற்றி கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு விசுவாசம் ஆன பிறகு அவனுக்கு என்ன உரிமை இருக்குது, அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுறதில்ல. அப்போது ஒரு நான் ஆட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனால் எனக்கு என்ன உரிமை இருக்குது, எனக்கு என்ன ரைட் இருக்குது, நான் யார், எனக்குள்ளே யார் இருக்கா அப்படின்ற ஒரு அவேர்னஸ் சர்ச்சஸில் போதிக்கப்படுறதில்ல. இப்போ இக்னரன்ஸ் தான் சாதாரண கண்ணி. ஸோ அதை வச்சு நம்மளை முடக்கிட்டு இருக்கான். இது ஒன்று உலகத்தில் நிறைய தேசங்கள் போய் நம்ம பார்க்குறது எல்லாரும் ஒரு லீடர், ஸ்பிரிச்சுவல் லீடர், அவங்கள மாதிரி மற்ற ஹீலிங் மினிஸ்டர் மாதிரி அவங்க ஜெபம் பண்ணாதான் நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால அவங்க ஸ்பூன் ஃபீடிங்லேயே வளர்ந்துட்டுருக்காங்க. நம்ம நிறைய பேரும் மீன் கொடுத்துட்டாங்க, ஆனால் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கல. ஸோ இவங்களுக்கு இந்த சத்தியத்தை இவங்களுக்கு உள்ளே போச்சுனாக்கா, நான் ஒரு விசுவாசி, எனக்குள்ளே இவ்வளோ இருக்கா எனக்கு தெரியலையே. இப்போ அவங்களுக்கும் ஒரு விசுவாசம் அசாதாரண காரியங்களை நம்ம மூலமாக தேவன் பண்ண முடியுன்ற ஒரு விசுவாசம் வரும். ஸோ இன்றைக்கி இந்த கேள்விகள்லாம் இந்த பார்க்குற ஜனங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ப்ராக்டிக்கல் டெய்லி லைஃப், இதுதான் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு நாள்லையும் சந்திக்கிற பிரச்சனைகள். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்துட்டால் நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது, நமக்கு இயேசுக்குள்ள அந்த ஐக்கியம் எப்படிப்பட்டது, என்ன காரியம், அதில் என்னென்ன நன்மைகள் அதிகாரங்கள் இருக்கிறது எல்லாமே நமக்கு தெரியணும். இல்லை, அது தெரியாதது தான் பிசாசு அறியாமை பயன்படுத்தி தான் நிறைய பேரை முடைக்கிறான், நிறைய பேரை கஷ்டத்துக்குள்ளே வச்சிட்றான். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா, சத்தியம் தெரிஞ்சிட்டா அவங்க அவங்க ஜெயிக்க முடியும், இந்த சோதனைகளை மேற்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவேன். ஒரு நல்ல சகோதரி, அவங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்க, அந்நிய பாஷையிலெல்லாம் ஜெபிப்பாங்க. அப்போ ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்குது, அனாயிண்டிங் இருக்குது, அனுபவம்லாம் இருக்குது. அவங்க வீட்டில் அவங்களுடைய குழந்தை ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு நடுராத்தில் திடீர்னு அலறுது, சத்தம் போடுது, பயம், அப்படியே ஏதோ இருக்கும் அந்த உருவம் மேலே, அந்த மாதிரி ஒரு பிசாசனுடைய ஒரு போராட்டம், தாக்குதல் அதில். அப்போ உடனே இவங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க, இயேசுவே மகளை காப்பாற்ற அப்படிலாம் ஜெபிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபிக்க அந்த பிள்ளை அமைதியாக தூங்குது. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ச்சியாக நடக்குது. அப்போ இவங்களுக்கு தெரியுது, ஒரு அசுத்தாய் மகளை டிஸ்டர்ப் பண்ணுது, அட்டாக் பண்ணுது, அதில் தான் இந்த பிள்ளை கஷ்டப்படுதுன்னு தெரியுது. அந்த நேரம் உடனே முழங்கால் போட்டு இவங்க ஜெபிக்கிறாங்க, இயேசு கூப்பிட்றாங்க, இது பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் அது முற்றிலும் விடுதலை ஆகணும்ல, விடுதலை ஆகலை. அப்பப்போ வருது, இவங்க ஜெபிக்கும் போது சரியாகுது, திரும்ப வருது, எப்போ என்ன நடக்குது தெரியாத மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் இவங்க போய் வைராக்கியமாக, என்ன ஆண்டவரே, நானும் ஜெபிக்கிறேன், போகுது, திரும்பி வருது, எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையுது, என் பிள்ளை அட்டாக் பண்ணுது,
நீ ஏன் அந்த விடுதலை கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஆண்டவர் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா நல்ல ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கிறதுனால ஏன் விடுதலை தரல பூரணமாக அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், பிசாசு வந்து உன் மகளை அட்டாக் பண்ணி தெரியுதில்ல? ஆமாம் தெரியுது. அதை துரத்துற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர் கேட்டாராம். அதிகாரத்தை உன் கையில் நான் தந்திருக்கிறேன். அதிகாரத்தில் கையில் வச்சுக்கிட்டு என்ன நோக்கி இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற? நான் உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன்ல, துரத்து. நீ துரத்துனா தான் வரமாட்டான். அன்னைக்கு தான் அவளுக்கு தெரிஞ்சுதான் நம்முடைய தப்பு என்னதுன்ட்டு. அப்போ அன்னைக்கு பரிசுத்தாவிகள் நிரம்பி, பிசாசே என் குழந்தை ஆண்டவருக்கு சொந்தம், நாங்கள் இயேசுக்கு சொந்தம், எங்கள் வீட்டுக்குள்ளே உனக்கு அதிகாரம் கிடையாது, உன்னை இயேசுவின் நாமத்தால் துரத்துறேன்னா அவ்வளோதான். அன்னைக்கு போன பிசாசு திருப்பி வரவே இல்லை. உங்கள் ரைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது தெரிஞ்சு பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னா பிசாசே வர முடியல. அப்போ அறியாமையை தான் பிசாசு பயன்படுத்துகிறான். இன்றைக்கி வந்து விசுவாசிகளுடைய அறியாமை, இதை வச்சு தான் பிசாசு வந்து அவங்கள முடைக்கிறான். பல கஷ்டம், வியாதியில் முடைக்கிறான், பயத்தில் முடைக்கிறான், நஷ்டம், இழப்புன்னு எல்லா போராட்டத்தில் அந்த ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த அதிகாரம் தெரியல நிறைய பேருக்கு. அப்போ இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு விசுவாசிகளுக்கு அவசியமாக இருக்குது, தெய்வ பிள்ளைகளுக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப கடைசி காலண்டால பிசாசு முழு பலத்தோடு யுத்தம் பண்ணுறான். அப்போ இதை நம்ம அறிந்து கொள்ளணும், மக்களுக்கு தெரியப்படுத்துன்றது ஆண்டவருடைய விருப்பம். அதுதான் இந்த நிகழ்ச்சி. இப்போ எதெல்லாம் அறிந்து கொள்ளணும்னு விரும்புகிறீங்க, இதெல்லாம் என்ன காரியம், நீங்கள் ஒன்றுன்னா கேளுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபவுண்டேஷன்லாம் கொஞ்சம் பிகினிங்லேருந்து போனால் அவங்களுக்கு ஒரு தெளிவு வரும், தெரியும். ஓகே. இப்போ இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பீரியடில் வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துறாரு. ஆனால் நியூ டெஸ்ட்மென்ட் வரும்போது, புதிய ஏற்பாடு வரும்பொழுது ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு, நீ பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது பின்னாடி டீட்டெயிலாக போகலாம். அப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குற காரணம், நீங்கள் வேதம் கண்டிப்பாக அதிகமாக ஆராய்ஞ்சு படிக்கிற ஒரு தேவ மனுஷன், ப்ரேயர்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மனுஷன். இது ரெண்டுமே ஒரு விசுவாசியோட அதிகாரத்தில் இது வந்து நின்னும். வசனமும் வேணும், ப்ரேயரும் வேணும். அப்போது இந்த அதிகாரம் உங்கள் பார்வையில் அதிகாரம் எங்கேருந்து ஆரம்பிக்குது, அது யார் கொடுக்கப்போகுது அப்படின்னு நீங்கள் லேசாக அதை ஆரம்பிச்சிங்கனாக்கா அதனோட கோர்வையான கேள்விகள் வரும். என்ன இப்போ விசுவாசிகளுக்கு தெரிந்த ஒன்று முக்கியமான அதிகாரம்னு ஒன்று பல விதம் யோசிப்பாங்க. வேதத்தில் 2 வசனம் இருக்குது. முதல்ல அது இன்ட்ரொடக்ஷனாக வாசித்துட்டு அதை டீட்டெயில் தொடர்ந்து நம்ம பேசுவோம். அதில் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து எங்கேருந்து உலக சிருஷ்டிப்பிலேருந்து மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அதில் ஆரம்பிக்கலாம். முதலாவது யோவான் 1:12 வசனம். வேத புஸ்தகத்தில் தெய்வ பிள்ளைகள் உங்களுடைய பைபிளை தரங்க, நீங்கள் வசனத்தை தெளிவாக நீங்கள் அறிந்து கொண்டாதான் உங்களுக்கும் இருக்கிற அதிகாரம் என்ன அப்படின்றத விளங்கிக்கொள்ள முடியும். யோவான் 1:12 வசனத்தில் வசனம் என்ன சொல்லுது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அப்போ ஒரு அதிகாரம் ஆண்டவர் தர்றார். இயேசுவை மனம் திரும்பி உள்ளத்தில் ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு ஒரு அதிகாரம் என்னன்னா, இப்போ நான் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்ற ஒரு அதிகாரம், அது ஒன்று சொல்லப்படுது. இன்னொன்று பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறாரு, ஏதோ எடுங்க, நீங்கள் பைபிளை திருப்பிடுங்க, அது 96 பக்கம் புதிய ஏற்பாட்டில் 19 வசனம். ஏதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இங்கே ஆண்டு அதிகாரம் கொடுக்கிறேன். இது சீஷர்களுக்கு. முதல்ல சொன்னது இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம். அந்த சீஷர்களாக மாறிட்டா இந்த சர்ப்பங்கள் தேள்கள் பிசாசனுடைய கிரியைகள், ஒர்க்ஸ் ஆஃப் த டெவில், அதை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரம். இது ஆண்டவர் சொல்லியிருக்கிற வாக்கு பண்ணிக்க. இதெல்லாம் என்னதுன்றது தான் தெளிவாக அறியணும். அப்போ பைபிளில் சொல்லப்பட்டு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
சரி, இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா ஆதி ஆமத்தில் ஆரம்பிச்சிட்டு. அங்கேயே. ஆமாம், ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டிக்கும் போதே மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்தார். இல்லை, ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். பைபிள் எடுங்க எல்லாரும். ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். வசனத்தை கவனிங்க. நீங்கள் பைபிளை திறந்து கண்ணால் வசனத்தை பார்க்கணும், காதால் கேட்கணும், அப்போ இருதயத்தில் பதியும். எனக்கு தான் பைபிள் தெரியுமேன்னு இப்படி உட்கார்ந்துருக்காருங்க. நீங்கள் பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு அதிகாரம், டொமினியன். டொமினியன். நீங்கள் தான், இதெல்லாம் உங்களுக்கு தான். பறவைகள், மிருகங்கள், முழு உலகமும் உங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது, உங்கள் கையில் கொடுத்தாங்க. பரலோகம் தேவனுக்குரியது. பூமியை உண்டாக்கி மனுஷன் கையில் கொடுத்து நீ சந்தோஷமாக வாழணும். எல்லாமே உனக்கு கீழ்பட்டு இருக்கும். மிருகமானாலும் பறவைகளானாலும் ஊரின் ஜந்துக்களானாலும் உனக்கு கீழ்பட்டது தான், உன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டது. நீ ஆண்டுகொள். அப்போ அது ஒரு அதிகாரம் தானே. மனிதனுக்கு முழு உலகத்தின் மேலே அதிகாரம் கொடுத்தார் அப்படின்றது. அது தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ இந்த அதிகாரத்தை மனுஷன் காத்துக்கிட்டானா அப்படின்னா அந்த அதிகாரத்தை இழந்துட்டான். ஆரம்பத்தில் ஆதாமுக்கு ஏவாளுக்கு அந்த அதிகாரம் இருந்தது. மிருகங்கள் அவங்கள சேதப்படுத்தாது, எதை குறித்த பயம் இல்லை. சிங்கத்தை கூப்பிட்டாது வரும், யானை கூப்பிட்டா கம்னா வரும், எல்லாமே அது கீழ்ப்படியும். பறவைகள் எல்லாமே அவங்களுக்கு கீழ்பட்டு இருந்தது. ஏன்னா இவங்களுக்கு தான் முழு அதிகாரம் எல்லாத்தையும் மேலே ஆண்டவர் கொடுத்துருந்தார். அந்த அதிகாரத்தோடு தான் மனுஷனை ஆண்டவர் படைச்சு முழு அதிகாரம் கொடுத்து வச்ச ஆண்டு கொள்ளுங்கள். ஆளுங்கன்னா அது அதிகாரம் அப்படிதான் வச்சுருந்தார். மனிதன் அதை எங்கே இழந்து போனால், பாவம் செய்த போது சாத்தான் இடத்துல அதை இழந்துட்டான். சாத்தான் தந்திரமாக நுழைஞ்சி மனிதனை பாவம் செய்ச்சு அந்த அதிகாரத்தை தன் கையில் எடுத்துட்டான். அதை எடுத்துக்கொண்டு தான் அவன் இந்த உலகத்தில் நான் தான் என்னமா அப்படின்ற மாதிரி மனுஷனுடைய அதிகாரத்தை ஏமாற்றி பிடுங்கி கொண்டான். அதனால் மனுஷன் எல்லாத்தையும் இழந்து அதுக்கப்புறம் தான் வியாதி, பிரச்சனை, சாபம், கஷ்டம், பயம் எல்லாமே வர ஆரம்பித்தது. ஆண்டவரை பார்த்து தான் துக்கம் அடைந்து மனிதன் இழந்து போன அந்த அதிகாரத்தை அவனுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சாத்தானை ஜெயிக்கணும், அவனை மேற்கொள்ளணும், அவங்ககிட்ட இருந்து அதிகாரத்தை பிடுங்கணும், பிடுங்கி மனிதனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் அவர் மனிதனாய் வந்தார். அவர் சிலுவையில் மறிக்கும் போது சாத்தானுடைய சகல வல்லமைகளை உரிந்து கொண்டார் அப்படின்னு. அப்போ அவனுடைய எல்லா வல்லமையும் அவர் உறிஞ்சி எடுத்துட்டார். இவன் ஏமாற்றி மனுஷங்கிட்ட இந்த பிடுங்கன் அதிகாரத்தில் அவர் பிடுங்கி எடுத்து, ஏன்னா அவர் மனிதனாய் வந்து ஜெயிக்கணும். அதனால தான் அவர் முழு மனிதனாக வந்தார். இயேசு கிறிஸ்து அவர் கடவுளாக வந்து பிரயோஜனம் இல்லை, அவர் ஒரு மனிதனாக வந்து சாத்தானை ஜெயிக்கணும். அதனால தான் அவர் மனுஷகுமாரன், ஒரு பக்கம் தேவகுமாரன் அப்படின்னு அழைக்க. அவர் பிறப்பு தெய்வீகமானது, கன்னியின் வயிற்றில் பரிசுத்தமாக பிறந்தார். ஆனால் வாழ்க்கை முழுவதும் அவர் மனுஷீகம். நமக்கு தாகம் எடுத்துச்சு, இயேசும் தாகத்தை அடைந்தார். நமக்கு பசி எடுக்குது, இயேசும் பசி அடைந்தார். நம்ம களைப்பாக இருக்கிறோம், இயேசும் களைப்படைந்தார். அவரும் நித்திரை பண்ணினார். மனுஷனுக்குள்ள எல்லாமே அவருக்குள்ள, ஏன்னா அவர் முழு மனிதன் ஆனார் கடவுளை. அதனால்தான் அவர் பிதான்னு சொல்லி அவர் காட்டுகிறார். இப்போ முழு மனிதனாகி அவர் மரிச்சாதான் சாத்தானை ஜெயிக்கிறது அவர் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் எடுத்து தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு. நான் பிசாசுகிட்டேருந்து எல்லாத்தையும் பிடிங்க எடுத்துட்டேன், என் மேலே உனக்கு சொந்தப்பா அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொள்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறார். இதை மனிதர்கள் புரிந்து கொள்ளாத பெரிய பிரச்சனையே. நல்லா ரொம்ப தேங்க்யூ பிரதர். இந்த கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒன்றாம் அதிகாரத்துலேயே ஆண்டு நம்மளுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்துட்டாரு. அது இழந்து போனதுனால மறுபடியும் ஏசாமி வந்தப்போ நம்மளுக்கு திருப்பி கொடுக்குறாரு. இப்போ அதே 1ஆம் அதிகாரம் 2:28 இப்போது ஒரு ஆண் பெண்ணுக்கு அதிகாரம் செலுத்தலாமா, இல்லை பெண் ஆணுக்கு அதிகாரம் செலுத்தலாமா, இல்லை ஆண்டு ஒரு கிரியை பண்ணார் அந்த கிரிகள் மேல் மட்டும்தானா? இது நிறைய பேருக்கு இந்த கொஷின்ஸ் இருக்கும்.
ஒரு ஆண்டவர் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை அதிகாரம் செலுத்த முடிய அதிகாரம் கொடுத்தாரா அப்படின்னு அதை பற்றி உங்களோட கருத்து? 2 அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து மனுஷை சிருஷ்டித்ததும் குடும்பத்தை ஏற்படுத்தினார். இன்றைக்கி குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை, யாருக்கு அதிகாரம், அதை தான் சொல்ல வரீங்களா நீங்கள்? ஆமாம், புருஷன் சொல்கிறா நான் தான் தலை, அதனால தான் எனக்கு தான் அதிகாரம், எல்லோரும் எனக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க அப்படின்னு. மனைவி சொல்கிறாங்க நானும் படிச்சிருக்கேன், நானும் சம்பாதிக்கிறேன், எனக்கு ரைட்ஸ் இருக்குது, அதிகாரம் இருக்குது. இன்றைக்கி அந்த போட்டி தான் குடும்பங்களை பாதிக்கிற ஒரு விஷயம். அப்போது குடும்பம்னு வரும்போது யாருக்குமே உயர்ந்தது தாழ்ந்த அதிகாரம் ஆண்டவர் கொடுக்கலை, ஈக்குவல் தான். மனைவியானாலும் சரி, கணவனாலும் சரி, அது அதிகாரம் செலுத்தி வாழ்வதில் குடும்பம், அன்பில் கட்டப்படுவதுதான் குடும்பம். பொறுப்பு இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வித்தியாசம். ஆணுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு, பெண்களுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு. பொறுப்பு தான் வேறே தவிர ஆண்டவர் நீ தான் ஆணு அதனால் மனைவி அடிமையாக்கி வச்சுக்க அப்படிலாம் அதிகாரம் ஆண்டவர் கொடுக்கலை. அவர் ஈக்குவல், உனக்கு ஏற்றத்தோன்னு உனக்கு ஒரு லைஃப் ஹெல்ப்பரை நான் தந்திருக்கிறேன், பார்ட்னர். அவங்க வந்து உன்னை அதிகாரம்லாம் செலுத்தி அடிமைலாம் படுத்த முடியாது. பெண்களை ஒரு ஆணை அடிமைப்படுத்தினா அவன் பிசாசனுடைய ஆளுகையில் இருக்கான்னு அர்த்தம். அவனுடைய பிசாசு சுபாவம் உள்ள வந்துட்டு அதுதான் அவங்கள வந்து அடிமைப்படுத்தின. அதனால் பெண்கள் ஈக்குவல் தானே தவிர அவங்க வந்து அடிமையாக சிருஷ்டிக்கப்படவில்லை. ஏற்ற துணை ஒரு கணவனுக்கு ஆண்டு சொல்கிறார், மனுஷனுக்கு ஒரு ஏற்ற துணையை நான் உண்டாக்கணும், ஒரு நல்ல பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னர். அவனுக்கு ஒரு எல்லா சூழ்நிலையிலையும் ஆறுதலாக ஆசீர்வாதம், அது பெண்களும் மனசில் வைக்கணும். அவங்கள உடனே இந்த ஆண்கள்னாலே அது இது வந்து அடிமைப்படுத்துகிற சமூகம் வந்து சிலருக்கு ஆண்கள் மேலே வெறுப்பு, அந்த வெறுப்பில் புருஷனோட மோதுவாங்க. இந்த மனதில் அந்த சிந்தை வந்துட்டு இது இந்த தவறானதை இந்த காலத்தில் பிசாசு விதைச்சி தான் குடும்பங்கள் இன்றைக்கி எந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு பாதிக்கப்படுற காரணம் தான். அப்போ வந்து ஒரு கணவனும் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை உணரணும், மனைவியும் தன்னுடைய பொறுப்பை உணரணும். இது குடும்பம். நம்ம வந்து அந்த குடும்பத்தில் நம்ம அன்பினால் குடும்பத்தை கட்டணுமே தவிர அதிகாரம் செலுத்தி கட்ட முடியாது அப்படின்னு. அதனால் ஆண்டவர் வந்து அதிகாரம் கொடுத்ததா இல்லை, எந்த வந்து கணவனுக்கு தனி அதிகாரம் ஆண்டவர் தந்திருக்கா அப்படின்னு கிடையவே கிடையாது, வேதத்தின்படி கிடையாது. அது தவறு. உலகம், அதாவது இயேசுவையும் பைபிளையும் நம்பாத ஆட்கள் உலகத்தில் அந்த காலத்தில் பல நம்பிக்கையில் இல்லை, ஆண்களுக்கு அடிமையாக தான் பெண்கள் இருக்கணுன்றது அது ஒரு மத கோட்பாடு மற்றவங்களுடையது, வேதத்தின்படி கிடையாது அது. அதனால் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் முதல்ல வசனத்துக்கு நேராக திரும்பி மனதில் மாற்றணும். என்னுடைய மனைவி கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு ஏற்ற துணை, அவள் வந்து அடிமையும் கிடையாது, அவள் வந்து வேலைக்காரியும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு தேவன் தந்திருக்கிற ஒரு பெரிய துணைன்னு ஆண் உணரணும். பெண்களும் வந்து கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற கணவர் வாழ்க்கை துணை, அப்போது நாங்கள் சேர்ந்து சந்தோஷமாக வாழத்தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இதை பெண்களை ஓடாம், நான் படிச்சுட்டேன், நான் சம்பாதிக்கிறேன், போடா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ வாடா போடா எல்லாம் பேசுகிறாங்க, ஒரு மரியாதை கூட எல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து பெண்கள் அதை பைபிளை நேசித்து இயேசுவை நேசிக்கிறவங்களும் அது இருக்கக்கூடாது. நம்ம உலக மக்கள் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல் உலகத்தான் அல்ல. உலகத்தில் பல கருத்து இருக்குது, அது நமக்கு தேவையில்லை, அது அவங்க கருத்து. நமக்கு பைபிள் தான் கருத்து, வசனம் தான் ஆண்டவர் கொடுத்தார். இதை கடைப்பிடிச்சாலே நம்முடைய லைஃப் நிறைய சரியாயிரும். அதனால் யாரும் அடிமை கிடையாது. நல்ல பதில். ஸோ அது இழந்தது கூட மறுபடியும் ஏசாமி திருப்பி கொடுத்துட்டாரு. இவங்க இழந்து கணவன் மனைவி மேலே ஆதிக்கம் செலுத்தினது கூட நீ கிறிஸ்து. ஆமாம், அதில் இருக்குது. அதாவது அது சாபத்தினால வந்தது. இப்போ வந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டு சொல்கிறார்ல, 16வது வசனம், ஆண்டவர் பெண்ணை நோக்கி ஏவாளை நோக்கி சொல்கிறார். முதல்ல ஆண்டவர் ஒரு சிருஷ்டிக்கும் போது அவங்களுக்குள்ள எந்த இது இல்லாமல் ஒன்றா வச்சுருந்தார். இப்போ பாவம் செய்ததுனால ஒரு சாபம் வருது. அந்த சாபத்தில் மனைவிக்கு என்ன சொல்கிறார், ஸ்திரியை நோக்கி நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். அப்போ கர்ப்பம் குழந்தை பெறும்போது அதிக வேதனை வந்து சாபத்தினால வந்தது. ஒரிஜினலாக குழந்தை கிடையாது, ஆண்டவர் அப்படி வைக்கல. ஒரு சின்ன பெயின் இருக்கும், அதை பெருக பண்ணுவேன்னு சொல்றார். அப்போ சின்ன பெயின் இருக்கலாம், அந்த குழந்தை பெறுவதற்கான ஒரு சின்ன பெயின்.
ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, அதுக்கு சாபத்தினால் வந்தது அப்படின்ற பைபிளில் பார்க்குறோம். வேதனையோட பிள்ளை பெறுவாய். அப்போ வேதனை இல்லாமல் பெறுறது தான் ஆண்டோடைய முதல் திட்டம். இது சாபத்து நிமித்தமாக தான் இந்த வேதனை வந்தது. அப்போ எந்த ஒரு பெண் இதை விசுவாசித்த ஆண்டு, இப்போ நான் உங்கள் பிள்ளை, இந்த சாபம் என் மேலே வரக்கூடாது, வேதனை இல்லாமல் என் குழந்தை பிறகுன்னு ஜெபிக்கட்டும், அப்படி நடக்க முடியும். முடியும். இந்த வசனம் தெரியாதான் பிரச்சனையே. நீங்கள் வசனத்தை கிளைம் பண்ணுங்க, ஆண்டவர் மாற மாட்டார். அப்போ வேதனை வந்து சாபத்தில் இருக்கிறவங்களுக்கு, நான் ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளை ஆயிட்டேன், அப்போ அந்த சாபத்துக்கு நீங்கிட்டேன், அதனால் எனக்கு வேதனை இல்லாமல் பிள்ளை பிறக்கணும், ஜெபிச்சு அப்படியே நடக்கும். ஆமாம், அதான் வசனம். இதெல்லாம் இதெல்லாம் அர்த்தம் தெரியாமல் தான் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பிரதர். உண்மையில் கிறிஸ்தவம் கஷ்டப்படுற காரணம் இந்த வசனம், நம்முடைய உரிமை, கர்த்தர் என்ன வச்சிருக்க, இதெல்லாம் வசனத்தை வாசிக்கிற இல்லை, தியானிக்கிற இல்லை, அப்படி அதுதான் பிரச்சனை. நமக்கு அறியாமை தான் பயன்படு. அடுத்த ஆண்டு சொல்கிறாரு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அது கூட ஒரு சாபத்தில் தான் வருது. உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். புருஷன் வந்து மனைவி ஆண்டு கொள்றான்னா அது சாபத்துக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அங்கதான் அந்த இம்பேலன்ஸ் வருது. அப்போதான் வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது. நான் தானே தலை. அப்போ வசனத்துக்கு தப்பான இன்டர்பிரேட் பண்ணுறான். ஆண்டவர் என் தலையை வச்சிருக்கார்ல, அப்போ நீ எனக்கு அடிமை, ஏன் சொல்லுறது தான் கேட்கணும் அப்படின்னு ஆண் பேசுகிறான் வசனத்தை வச்சு. ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ தலைன்னா நீ தான் ரெஸ்பான்சிபிள். உன் மனைவியை பாதுகாக்கணும், அது உன் பிள்ளைகளை பாதுகாக்கணும், பொறுப்பாக கவனிக்கணும். அதுக்கு தான் தலை உனக்கு. அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, பெண்கள் சிறு பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆண் வந்து குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியனாக இருந்த நடத்து அப்படின்னு தான் ஆண்டு சொல்லியிருக்காரு. தவிர அடிமையாக வச்சிரு. எல்லோரும் சிலர் அப்பா வர்றாருன்னா பிள்ளைகள் நடுங்கிட்டு நிற்பாங்க, அடிமை மாதிரி வச்சுருப்பார். அது வந்து தேவனுடைய திட்டம் கிடையாது. அது வந்து அப்போது தலையாக இருக்கிறனா ரெஸ்பான்சிபிலிட்டி தானே தவிர அடிமையாக வச்சுருக்கிறது இல்லை. தப்பாக வசனத்தை இன்டர்பிரேட் பண்ணி தான் நிறைய குடும்பங்களில் பாழாகுது. அப்படி கிடையாது. அப்போது இந்த பெண்கள் சிருஷ்டிப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ஆண்களுக்கு நாங்கள் சமம் அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படி வைக்கலாண்டவர். அவங்களுக்கு என்ன ஒன்று, இவங்களுக்கு என்ன ஒன்று. சரி, ஆண் வந்து ஒரு ஆண் வந்து நடுத்தர வயது இருக்கட்டும், வாலிபனாக இருக்கட்டும், நடுராத்தில் 1 மணிக்கு 2 மணிக்கு ரோட்டில் போயிட்டு வந்தால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேரண்ட்ஸும் சரி வந்துடுவாப்பான்வாங்க. அதே 20 வயசு வாலிப்பிள்ளை நடுராத்திரி ரோட்டில் தனியாக நடக்க முடியுமா? இயற்கையாகவே தேவனுடைய சிருஷ்டிப்பு அது. நீ பெண்ணு வந்து ஆணை வந்து ஒரு பாதுகாப்பாக நான் தந்திருக்கிறேன், நீ ஆணை மாதிரி ரோட்டில் நடக்க முடியாது. அப்படி உனக்கு ஆபத்து, பாதிப்பு உனக்கு தான். ஏன்னா அந்த மாதிரி உள்ள தாம இருக்குது. அதனால தான் ஆண்டு சொல்கிறார். ஒரு அதே சமயத்தில் ஆணோட போனால் தைரியம் இருக்கும், அவங்க ப்ரொடெக்ஷன். அதான் தேவனுடைய சிருஷ்டிப்பு. தலைன்றது தன் மனைவியை பாதுகாக்கணும், அவளை வந்து அவங்க காத்து கொள்ளணும், அவருடைய வந்து பாதுகாத்து சந்தோஷம் வைக்கணும், கனக்கூட. அதான் வசனம் சொல்லுது. இங்கே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பானதை பயன்படுத்துகிறாங்க. அதான் ப்ராப்ளம். வசனத்தின் சத்தியம் தெரியாதனால குடும்பங்களில் சண்டைகள், பிரச்சனை, ஒன்று தெரியாது என்ன தெரியாது அப்படின்னு வாக்குவாதம் நடக்குது. வசனத்தை சரியாக புரிஞ்சுட்டா அந்த குடும்பம் வந்து ஒரு குட்டி மோட்சமாக இருக்கும். அவ்வளோதான். இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களும் இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் மனைவியாக கண்ட்ரோல் பண்ணுறதோ, மனைவி கணவனுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதோ வேத வசனத்தின் அடிப்படையில் பண்ண முடியாது. இயேசுக்குள்ளே வந்த பிறகு நம்ம எல்லாம் ஒன்று. அதனால் அந்த பழக்கத்தெல்லாம் விட்டு விட முடியாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இது உங்களுக்காகவே விசேஷமாக நான் இந்த கேள்வி கேட்டிருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பெரிய கொஷின் வருது. அவர் ஆணுக்கு இதில் பெற்றோர் சில தப்பு பண்ணிடுற கிறிஸ்தவ பெற்றோரை இவ்வளோ பைபிள் வாசி தெரிஞ்சும் கூட உன் மனைவி ஆரம்பத்து கொஞ்சம் வந்து அடிமையாக வச்சுக்க, பயமுறுத்தி வச்சுக்க, இல்லாட்டினா அவ்வளோதானே தப்பானதை மகன்கிட்ட விதைக்கிறாங்க. சிலர், எல்லாரும் கிடையாது, சிலர் விதைக்கிறாங்க. சிலர் வந்து நன்மையானதை சொல்லிக் கொடுக்காங்க. உன் மனைவிடா ஆண்டவர்கள் தந்திருக்கிற ஆசீர்வாதம், அவளை சந்தோஷமாக வச்சுக்க அப்படி சொல்கிற பெற்றோரும் இருக்கிறாங்க, மாமியார் தாயாரும் இருக்கிறாங்க. நீ அவளை மகிழ்ச்சியாக வச்சா தான் உனக்கு ஆசீர்வாதம் அப்படி சொல்லி கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மாலாம் சொல்கிறாங்க, என் பையனுக்காக கல்யாணம் ஆகி சில மாதம் ஆகுது, ஜெபிங்கய்யான்றாங்க. என்னம்மா பிரச்சனை என்ன?
என் மருமகளை வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறான். சில இதில் எப்படி இருக்குது பாருங்க. இவன் என்ன எப்போ இவளை கூட்டிகிட்டே அலைகிறான், இன்னைக்கு வந்தவ அப்படின்னு பேசுகிற பெற்றோர் இருக்காங்க. இந்தம்மா வந்து சொல்ல எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பிள்ளை வாழ வந்திருக்கு இவனோட. அப்போ அந்த பிள்ளை இவன் தானே சந்தோஷம் வச்சுருக்கணும் பிரதர். மனைவி கூட்டிகிட்டு வாரத்தில் ஒரு நாள் வெளியே போ, அப்படி போயிட்டு வா, அப்படி சாப்பிட்டு வெளியெல்லாம் போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருக்க. நான் போக மாட்டேங்கிறான் பிரதர். அது அப்படி ஒரு தாய் இருக்காங்க, அவங்க வசனத்தை புரிந்து கொண்டவங்க. அதே சமயத்தில் என்ன வெளியே போகிறது, ஏன்ட்டு கேட்காம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி அடிமையாக வச்சிருவோம் மனைவியை, அப்படி பேசுகிறவங்க இருக்காங்க. அது வேதத்தின்படி தப்பு. வேதத்தின்படி கணவன் மனைவி ஆயிட்டா அவங்க 2 பேரும் ஆண்டவரும், அவங்க தான் 3 பேர் சேர. மற்றவங்க தூரத்தில் தான் இருக்கணும் தவிர அவங்களுக்காக பார்த்து சந்தோஷப்படலாம், ஆலோசனை கொடுக்கலாம், ப்ளஸ் பண்ணலாம். அவங்க லைஃபுக்குள்ளே நம்ம நுழையக்கூடாது, டெய்லி ரூட்டீனில் போகக்கூடாது. அப்போ அந்த அடிமைத்தனம், ஆளுகை, எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றது. பிசாசு மேலே அதிகாரத்தை காட்டுங்க, மனைவி மேலேயே காட்டுறீங்க. 4 பிசாசு விரட்டு, துரத்தி விடு, அந்த அதிகாரத்தை காமி. ஸோ இதுலேருந்து ஆண்டவர் மீட் எடுத்திருக்காரு. ஆமாம் ஆமாம், இதுவும் அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த மாதிரி அடிமைத்தனத்திலேருந்தெல்லாம் விடுதலை, ஒரு சேஞ்சை கொண்டு வந்துட்டார். அதான் புதிய ஏற்பாட்டில் தான் அந்த சத்தியம் இன்னும் தெளிவாக நம்ம சொல்லப்படுது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம். இது ஃபாலோஅப் கொஷின்னா, இப்போது முதல்ல தேவனுடைய பிள்ளை ஆகும்போது அவர்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தாருன்னு நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் சொன்னீங்க. இப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ளே யார், என்னோட ஐடென்டிட்டி என்ன? சில பேர் வந்து போனிடெயில் வச்சுப்பாங்க, ஆண்கள் கூட பின்னாடி வந்து போனிடெயில் எல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுப்பாங்க, நான் இப்பேற்பட்டவன் காட்டுறதுக்கு. சில பேர் இந்த டேட்டூ போட்டுப்பாங்க, சில பேர் ட்ரக்கு, அப்புறம் கேங்ஸ்டர் இருப்பாங்க. இந்த இந்த ஏரியாவுக்கு நான் தான் அதிகாரம் இருக்குது. ஸோ அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் அவங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் வந்து இன்ஜினியரு, ஒரு டாக்டரு, ஒரு ப்ரொஃபஸரு. அவங்க ஐடென்டிட்டி குறித்து தேவன் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் நம்ம யார்? முதலாவது நமக்கு வேற சொல்கிறது, நீ திரும்பி இயேசுவை உள்ளத்தில் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே உனக்கிட்ட ஒரு பெரிய ஐடென்டிட்டி என்னன்னா, இப்போ நான் தேவனுடைய பிள்ளை. அப்போ என் தகப்பன் யாருன்னா, முழு உலகத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற ஆண்டவர் தான் எங்கள் அப்பா. அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த ஒரு அத்தாரிட்டி, நமக்கு ஒரு அதிகாரம். ஆமாம், அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது, அப்பா நான் உங்கள் பிள்ளை வந்திருக்க, உரிமையாக ஜெபிக்கலாம். நான் வந்து 69 இயேசு மரணப்படுக்கையை மாற்றினார், நான் சுகமாயிட்டேன். இயேசு அற்புதம் செய்துட்டாரு, என் மரணப்படுக்க மாதிரி சுகமாயிட்டேன். இப்போ நான் போகிற என் நம்பிக்கையெல்லாம் மாறிட்டு. இதுக்கு முன்னால் பல தெய்வங்களை நம்பினேன், இப்போ இயேசு ஒருத்தர் தான் நம்புகிறேன். அதுக்கு முன்னால் பக்தியோட பல இடத்துக்கு சாமி கும்பிட போனேன், இப்போ சர்ச்சுக்கு போகிறேன். இப்போ முழங்கால் நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை, விசுவாச, அன்பெல்லாம் இயேசு மேலே வந்துட்டு. ஆனால் நான் ஜெபிக்கிறேன், அப்படிலாம் இருக்கிறேன். 3 வருஷம் பக்தி உள்ள கிறிஸ்தவனாக இருந்தேன். பக்தி உள்ள கிறிஸ்தவன். என் பக்தி மாறி இருக்குது, என்னுடைய இது மாறி இருக்குது, அவ்வளோதானே தவிர என் லைஃப்பில் மாற்றம் இல்லை. அப்போ வந்து இயேசுக்கிட்ட ஒன்று கேட்கணுன்னா பிச்சைக்கார மாதிரி, ஆண்டவரே எனக்கு ஒரு விஷயங்க, அப்படி தான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். 3 வருஷம் கழித்து 72 தான் ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு கிடச்சிது. அப்போ பல சாட்சி சொல்கிறத கேட்டுட்டு இயேசு என் பாவத்தை மன்னிச்சாரு, எனக்கு இந்த அனுபவத்தை தந்தான்னு சொன்னபோது, இப்படிலாம் ஒரு அனுபவம் இருக்குதா எனக்கு தெரியுது. பக்தியாக இருக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், இது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்படி தான் இருக்கேன் தவிர இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதே எனக்கு தெரியாது. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னை மகனேன்னு நீங்கள் சொல்லணும், நீங்கள் எனக்கு என் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் வேணும். அதுக்கு தான் நான் ஒரு வாரமாக ஜெபிச்சு ஒரு ராத்திரி முழுதும் ஜெபம் பண்ணி ஆண்டவரை சந்தித்தார். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும்போது மகனேன்னு ஆண்டவர் அழைத்து என்னோட பேசினேன். அதிலிருந்து என் ஜெபமே மாறிட்டு, என் என்னுடைய எனக்கு உள்ள அதிகாரம் தெரிஞ்சிட்டு உரிமை. இப்போ நான் ஜெபிக்க போனால் பிச்சைக்கார மாதிரி, ஆண்டவர் இறக்கம் செய்யுங்க, அது தாங்க, இது அப்படி இல்லை, நான் பிள்ளை வந்திருக்கிறேன் அப்பா, அது அந்த அப்பா, அந்த உரிமை, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? அந்த உரிமையை நம்ம அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போதே உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி, ஆண்டவரே மகிழ்ச்சி அடைவார். என் பிள்ளை என்னுடைய உரிமையை நான் அப்பான்னு கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி. வீட்டில் தானே, நம்ம வீட்டிலே பாருங்களேன், இப்போ வந்து வீட்டில் எங்கள் வீட்டிலலாம், எங்கள் ஊர்லலாம் அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கும், மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வருவோம்.
இப்போவும் சிட்டியில் சில இடத்துல நடக்கும். மத்தியானம் வந்து ஒரு பிச்சைக்காரன் வர்றான், 12 மணிக்கு வரான். வந்து அம்மா தாயே பிச்சை கொடுங்கன்னு கேட்பான். வீட்டுக்கு வெளியில் என்னன்னு அவன் அம்மான்னு தான் கூப்பிட்றான், தாயேன்னு தான் கூப்பிட்றான். ஆனால் எனக்கு பிச்சை போடுங்கம்மா பசிக்குதும்மா. அங்கேருந்து எட்டி பார்ப்பாங்க, இன்னும் சமையல் முடியலைப்பா வேறு வீடு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவன் வந்து கேட்க முடியாது, என்னம்மா என்ன அனுப்புகிறேன் சாப்பாடு போடும் அவ்வளோ கேட்க முடியாது. சரின்னு போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் பிள்ளை வருது, ஸ்கூலில் படிக்கிறவங்க ஒன்றா படிக்குது. அது வந்து பசியோடு வருது. அம்மா வெளியில் என்ன அம்மா தாயே பிச்சை கொடுமா பசிக்குதுமான்னு கேட்குமா? அது நேரம் வீட்டுக்குள்ள ஒரு டைனிங் டேபிள் அடித்து கேட்குமா சாப்பாடு கொண்டு வாமா, சீக்கிரம் கொடுமா பசிக்குதுமான்னுங்க. தாய் வந்து யார் நீ போ அடுத்து விடுப்பாரு, இன்னும் சமையல் முடியலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உரிமை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க பிச்சைக்காரனாக இருக்கிறாங்க. ஏன்னா தங்களுடைய அதிகாரம் தெரியல, உணரலை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டோடைய பிள்ளை ஆயிட்டா நம்ம பரலோகத்துக்குள்ளே நுழைஞ்சு நிற்கலாம். சிங்காசனத்துக்கு முன்னால் உங்கள் பிள்ளை வந்திருக்கிற ஆண்டவரை எனக்கு இதை செய்யுங்க அவர் மறுக்க முடியாது. ஏன்னா என் ரத்தத்தினால் கழுவப்பட்ட என் பிள்ளை. அப்படிதானே சொல்ல. தாய் சொல்லுவாங்க என் பிள்ளை அது. யாரோ ஒரு பிள்ளை மேஜையில் தட்டி சாப்பாடு கேட்குது, அம்மாங்குது, வெளியே விரட்டுன்னா தாய் என்ன சொல்லுவாங்க? என்ன நினச்ச என் பிள்ளை அது. அப்படிதான் ஆண்டவர் சொல்லுவார். என்னுடைய மகன் என்னுடைய மகள் சொந்தம் கொண்டாடுற சொந்தம். அந்த 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 அதிகாரம், அந்த சொந்தன்ற ஒரு அதிகாரம் வந்து இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அதிகாரம், ஒரு பெரிய அங்கீகரிப்பு. என்னுடைய பிள்ளை ஆண்டவரை பார்த்து எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லுகிற ஒரு பெரிய உரிமை கிடைக்கிறதில்ல. இது எவ்வளோ பெரிய பாக்கியம். நான் வந்து கனடா தேசம் போயிருந்தப்போ கூட்டெல்லாம் முடிஞ்சிட்டு பாஸ்டர் சொன்னால் ஒரு நாள் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி டூர் மாதிரி பார்க்குக்கு போனேன். எல்லாம் சர்ச்சு பிலீவர்ஸ் எல்லாம் வந்திருந்தேன், குட்டி பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள். நானும் அவங்களோட போயிருந்தேன். அப்புறம் இந்த ஐஸ் விற்கிறோம்ல, இந்த ஐஸ் விற்பாங்க, அங்கே வினோதமாக சத்தம் போட்டு வரும்ல. என் கூட 2-3 பிள்ளைகள் நின்று வாங்கி கொடுத்தேன். ஐஸு வாங்கி கொடுத்தோன்னே இதை பார்த்த உடனே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஓடி வந்து, சர்ச்சு பிள்ளைங்க ஒரு 50-100 பிள்ளைகள். அங்கே எனக்கு நாங்களே நான் சொன்னேன் எல்லாருக்கும் கொடுப்பான்னு சொன்னேன். எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எவ்வளோ காசுன்னு கேட்டு நான் காசு கொடுத்தேன். அவன் அப்படியே ஆச்சரியமாக பார்த்தான். அவன் கேட்குறான், இஸ் ஆல் திஸ் யுவர் சில்ட்ரன் அப்படின்றான். ஆமாம், ஆல் மை சில்ட்ரன். அவங்க சர்ச்சு பிள்ளைங்க எல்லாம் என் பிள்ளைங்க தான் அப்படின்னு. அவன் அடுத்த ஒரு கேள்வி கேட்டான். அப்போது என்ன இவ்வளோ பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட 100 பிள்ளைகளுக்கு நான் $1 கொடுக்குறேன், உங்கள் அப்பா பெரிய பணக்காரரான்னு கேட்டான். அவன் கேட்டான் என்னை பார்த்து, இஸ் யுவர் ஃபாதர் ரிச் அப்படின்னா. உலகத்திலே பெரிய பணக்காரர் எங்கள் அப்பா தான். நான் அவன்கிட்ட சொன்னேன், வேர்ல்டு ரிச்சஸ்ட் ஃபாதர் மை ஃபாதர் அப்படின்னா. அப்படியே பார்த்தேன், பெரிய பணக்கார பையன் போல. ஹெவன்லி ஃபாதர் ஜீசஸ் இஸ் மை ஃபாதர். இந்த உலகமே அவருக்கு சொந்தம், நான் அவருடைய பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே பார்த்தான். நான் சொன்னேன், பிலீவ் ஜீசஸ், ஹீ வில் பிளஸ் யூ அப்படின்னு சொன்னேன். அப்படி சந்தோஷம் ஏற்றுக்கொண்டேன். அதாவது நமக்கு உரிமை. எங்கள் அப்பா அவர் யார்? எங்கள் அப்பா யார்? உலகத்திலே படைத்தவர். நீங்கள் நிறைய பேர் ஏசு அப்பான்றாங்க, அதுக்கு மேலே தெரியல அந்த அப்பா யார்? வானம் பூமி என்னுடையதுன்றார், வெள்ளியும் பொண்ணு என்னுடையதுன்றார். அப்போ எப்படி ஒரு பிச்சைக்காரனை மாதிரி இன்றைக்கி ஒரே கடன்காரனை எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கி கடன் நீ தேவ பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்? நமக்கு தெரியல, நமக்குடைய உரிமை தெரியல, நமக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் தெரியல. தேவன் நம்மளை கோடீஸ்வரனாக்கி வைக்க மாட்டார், என்ன தேவையே தருவார், ஆனால் கடன்காரனை வைக்க மாட்டார். இதெல்லாம் புரிந்து கொள்ளாதனால தான் நிறைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் குறைவு, இந்த கஷ்டத்தை காரணம். அதாவது கடன் பிரச்சனைலாம் வரும் போகும், அதுக்குள்ளே முடங்கி இருக்கிற காரணம் அறியாமல் தான். அப்போ வந்து எங்கள் அப்பா உலகத்திலே பெரிய பணக்காரல, அவர் எவ்வளோ பெரிய செல்வந்தார். அப்போ நான் உரிமையாக இப்போ ஆண்டவரே அப்படின்னு உரிமையாக போய் கேட்கலாம்ல, நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போ என் வாழ்க்கையில் ஏன் இந்த கடன் வரணும்னா அவர் சொல்லுவார், நீ தப்பு பண்ணுற, நீ வந்து இப்படி தானே வாழணும், நான் உனக்கு நீ வச்சிருக்கிறது உன் இஷ்டப்படி வாழ்ந்து அப்படி தான் ஆகும். அதுக்கும் ரெடியாக இருக்கணும்ல, செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் அது இருக்கணும்ல. அப்போ அங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். ஒரு தகப்பண்ணி ஆலோசனை கேட்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பெர்ஃபெக்டாக எல்லாமே இருக்கும், உரிமையாக கேட்க முடியும். ஒரு பிள்ளை தப்புன்ட்டான்னு வைங்களேன், தகப்பை மூஞ்சிலே முடிக்க மாட்டான், ஒதுங்கி ஓடுவோம். பார்த்தீங்களா, பிள்ளை தப்பு பண்ணிட்டு வந்தால் நீங்கள் வெளியே போயிட்டான், அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டுன்னா பின்ன வாசல் வழியாக வருவான், அப்பாவே பார்க்க மாட்டான், அப்பா தூங்கின பிறகு வருவான், முகம் கொடுக்க மாட்டான். காரணம் தப்பு பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இயேசுடைய பூரண ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அப்பாவை ஃபேஸ் பண்ண முடியல
அதனால உரிமை கேட்க முடியலன்னு அர்த்தம். அதை கரெக்ட் பண்ணணும். அதனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த முதல் அதிகாரம் தேவனுடைய பிள்ளைகள். இது எவ்வளோ பெரிய அதை சொல்லணும். நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்கள் பிள்ளை வந்திருக்கிறேன், Child of God. ஆமாம் இமே சைல்ட் ஆஃப் காட், உங்கள் பிள்ளை ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால கிடைச்ச புண்ணியம். இது நமக்கு என்ன ஸ்லாக்கியம்? அவருடைய ரத்தத்தினால கிடைச்ச புண்ணியம். ரத்தத்தினால கழுவி அவர் தான் நம்மளை பிள்ளையை ஏற்றுக்கொண்டார். அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். அடுத்தது இன்னொரு முக்கியமான காரியம், பேதுரு தான் ரொம்ப அழகாக சொல்கிறார். வேத புஸ்தகத்தில் நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது பேதுரு 1 பேதுரு 2 அதிகாரத்தில் 1 பேதுரு 2 அதிகாரம் பைபிள் எடுங்க. 1 பேதுரு 2 அதிகாரம் எடுங்க. 9வது வசனம் பாருங்க. ரொம்ப நல்ல ஒரு நமக்கும் ஆண்டோருக்குள்ள ஸ்லாக்கியம், அந்த அதிகாரம் உரிமை அது சொல்லப்படுது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நமக்குள்ள ஸ்லாக்கியத்தை சொல்றார். ரொம்ப அருமையா இருக்குல்ல. அது நீ பாருங்க என்னதெல்லாம் சொல்றாரு பாருங்க. ஒன்று நம்ம அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கணும், அதுக்கு தான் தெரிந்து கொண்டார். அவருடைய அன்பை சொல்லணும். ஆனால் என்ன தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, சோசன் ஜெனரேஷன், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம். அதை நினைச்சு பார்த்தாலே யோசிக்கும் போது ஆச்சரியமா இருக்குல்ல. முழு உலகத்திலேயும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய சொந்த பிள்ளையா சொந்த ஜனமா இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? கண்டிப்பா. அது எவ்வளவு பெரிய பாக்கியம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், கிங்ஸ்லி பிரிஸ்ட்ஹுட், ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். ஆசாரியன் தான் பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்கும்போது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவனோட மக்களுக்காக பேசுகிறவன். அப்போ மற்றவங்களோட தேவனுடைய சமூகத்தில் நெருங்கி போகிற ஸ்லாக்கியம் பெற்றவன் ஆசாரியன் தான். அப்போ ஆண்டவருடைய கிருபாசனத்தண்டை நெருங்கி போகிற ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு ஆண்டு தந்திருக்கிறார். அப்போ அது கிங்ஸ்லி பிரிஸ்ட்ஹுட் தான். அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் அது சொல்லணும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள், என் ஆண்டவர் ராஜ்ய ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் கன்ஃபஸ் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, உங்களுடைய இதே மாறிடும், விசுவாசம் மாறிடும், உங்களுடைய பலன் மாறிடும், உங்களுக்கு சோர்வு எதுவுமே வராது. எனக்கு சில தேவனுடைய பிள்ளைகளை டிப்ரெஷன் சொல்றது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்கள் டிப்ரெஷன்னா இப்போ வேர் இஸ் ஜீசஸ்? அவர் எங்க? இயேசுவை நம்புறேன்றீங்க, ரட்சிக்கப்பட்டன்றீங்க, டிப்ரெஷன்றீங்க, எப்படி வர முடியாது? அப்போது நமக்கு ஆண்டவருக்குள்ள ஸ்லாக்கியம் தெரியாதது தான் பிரச்சனை. நான் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவருடைய பிள்ளை, அவர் என் தங்க அப்பா. அது மாத்திர என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரு, ராஜரிக ஆசாரிய கூட்டம் வச்சிருக்கிறார். ஆனால் அது சொல்லும்போது அவருக்கு தகுதியாக நம்ம நடக்கணும். அது சொல்ல சொல்ல நமக்குள்ள இந்த எண்ணம் வரும், நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டால் அதுக்கு ஏற்றபடி நடக்கணும்னு எண்ணம் வரும். அது மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஜாதி, ஹோலி பீப்புள், பரிசுத்த ஜாதி. அப்போ தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுக்கு பரிசுத்த ஜாதி. அப்போ உலகத்தன் போல வாழ முடியாது. உலகத்தில் இருக்கும்போது இதெல்லாம் சகஜப்பா, இப்படி தான் இருக்கணும், உலகத்தோடு ஒத்து போகணும். உலகத்தோடு ஒத்து போனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்லாக்கியத்தையும் பெற முடியாது, அதிகாரத்தையும் பெற முடியாது. நம்ம செப்பரேட்டட் பீப்புள், தெரிந்தெடுக்கப்பட்டவங்க, ஹோலி பீப்புள். அவங்க செய்கிறாங்கன்னு நம்ம செய்ய முடியாது. எல்லாரும் செய்கிறதுனால அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. நம்ம இயேசு அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவருக்கு ஏற்ற பரிசுத்தமாக வாழ நம்ம அர்ப்பணித்து வாழ முயற்சி பண்ணணும், பிரயாசப்படணும். முழுமையாக வாழ முடியாது, ஆனால் அதை பிரயாசப்படணும். அதான் ஆண்டவர் இருப்பாங்க. பரிசுத்த அவருக்கு சொந்த ஜனம், இஸ் ஓன் பீப்புள். நீங்கள் யார் அப்படின்னா, நான் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய பிள்ளையா என்னை வச்சிருக்கிறீங்களே, உங்கள் ரத்தத்தினால். நான் ரட்சிக்கப்பட்டு 72 ரட்சிக்கப்பட்டார். இன்றைக்கி எவ்வளோ காலம் முடிஞ்சிருக்கு? 52 வருஷம் கடந்துட்டேன். இப்போவும் நான் காலையில் ஆண்டவர் துதிக்கும் போது, ஆண்டவரே பாவியாக இருந்த நம்முடைய பிள்ளையாக மாற்றிருக்கீங்களே, ஸ்தோத்திரம். ரத்தத்தினால் என்னை கழுவி உங்களை அப்பான்னு கூப்பிட்ற ஸ்லாக்கியம் கொடுத்தீங்களே. இந்த ஃபெய்த்தை நீங்கள் கன்ஃபஸ் பண்ணாலே விசுவாச ஸ்டார்ட். அப்போ விசுவாச எதிர்ப்பை கொண்டு பயமே உங்களுக்கு வராது. என்னங்க இது பண்ண அது பண்ணுற பயம் இல்லை. எதுக்கு பயப்போ? என் கூட இருக்கிற ஒரு பெரியவர்,
நான் யாருடைய பிள்ளை? என்ன டச் பண்ணால் அவரை தான் பாதிக்கும். கண்மணின்னு சொல்கிறாரு. ஆமாம், இப்போ மினிஸ்டர் பையனை ஒரு லாக்கப்பில் போட்டால் யார் வருவா? மினிஸ்டர் ஃபோன் பண்ணுவார்ல அங்கேருந்து. ஒரு மனுஷனே தன் பிள்ளைக்கு அவ்வளோ என்னென்னா, எனக்கு அவங்க சாசை பயன்படுத்தி நம்மளை பயமுறுத்தி ஒன்று அப்படி பண்ணிடுறோம், இப்படி பண்ணிடுறோம், உனக்கு அப்படி நடந்துடும், இப்படி நடந்துடும் அப்படிலாம் பேசுகிற காரணம். அப்போ இது தான் அப்போ அவங்க வந்து இங்கே பேதர் சொல்கிறாள், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனப்பா, நீ ஹோலி பீப்புள், நீ யார்? நீ ஒரு பரிசுத்த ஜாதி. இதை நீங்கள் சொல்லி சொல்லி துதிங்க. பரிசுத்தமாக வாழ்வுண்ட அறிக்கை பண்ண பரிசுத்தமாக வாழ்வுண்ட சிந்தை வந்துடும். நம்மளை அறியாமல் நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் வரும். நான் பரிசுத்த ஜாதி, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் இயேசுவோடு இருக்க அழைக்கப்பட்டவன். உலகத்தில் தான் இருப்பேன், உலக மக்களோடு தான் இருப்பேன், ஆனால் வித்தியாசம். இது வந்து மனசில் வந்துக்கிட்டே இருக்கும், ஆவியில் நம்மளை புதிதாக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம யார், நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் நம்ம தெரியணும். இதான் ரொம்ப முக்கியம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 1:6 பைபிள் எடுக்க 333ஆம் பக்கம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. அப்போ இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்க சிலுவையில மரிச்சார். அவர் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. அப்போ இயேசு நம்மை மன்னித்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மளை கூட்டி கொண்டு போய் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால் நிறுத்தி சொல்கிறார், இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினார். நான் என் ரத்தத்தினால இவங்களை கழுவி சுத்திகரிச்சிருக்கிறேன். இவங்க நான் வந்து ராஜான்னா இவங்களும் ராஜா தான். நான் ஏக சக்கராதிபதினா இவங்க ராஜாக்கள், அப்போ இவங்க ஆசாரியர்கள். அப்படி தான் அறிமுகப்படுத்துகிறார் பிதாண்ட. அப்போ நான் யாருன்னா, ஐம் ஏ கிங், ஐம் ஏ பிரிஸ்ட், நான் வந்து ஆசாரியன். அப்படி தான் வேதம் சொல்லுது. நம்மளை அப்படி மாற்றி இருக்கிறார். இயேசுடைய ரத்தம் மாற்றி இருக்குதுல்ல. அப்போ நான் ராஜான்ற உணர்வு வந்தாலும் நம்ம சிந்தனை மாறிடும், எண்ணம் மாறிடும். நான் அடிமை கிடையாது, ஒருத்தருக்கு பயப்பட தேவையில்லை, இயேசு என் கூட இருக்காரு, நான் ராஜாவுடைய பிள்ளை. அப்படி சொல்லும் போதே நம்ம வித்தியாசம் மாறிடும், ஒரு கெத்து வந்துடும். வந்துடும். இப்போ வந்து இந்த இஃப் யுவர் ஃபாதர் இஸ் அ கிங், தென் யூ ஆர் அ சன் ஆஃப் அ கிங் இல்லை? அதான் அந்த ஒரு இதுதான் வேதம் சொல்லுது. இப்போது நீங்கள் சொல்ல நம்ம அங்கிள் தினகரன் அடிக்கடி ஒரு ஸ்டோரி சொல்லுவார். ஒரு ஆள் வந்து ரொம்ப நாள் பணம் சேகரித்து ஒரு கப்பல் பிரயாணம் போகிறான். இந்த க்ரூஸ் போவோமே அது மாதிரி 3000 பேர் இருக்காங்க அது உள்ளே. இவன் முதல்ல போயிட்டு முதல் நாள் சாப்பிட்றான். முதல் நாள் உள்ளே போன பிறகு அந்த கேப்டன் வந்து ரவுண்ட்ஸ் வருவான் இல்லையா, யார் எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. அப்போது 2வது நாள் பார்க்கும்போது இவன் ஒரு விரால் மாதிரி கூனிக்குரிய ஒரு போட்டில் பெஞ்சில் படுத்துட்ருக்கான். அப்புறம் செகண்ட் டே பார்க்குறான். 3வது நாள் அதே மாதிரி. இவருக்கு சந்தேகமாயிடுச்சு, இவன் ஏதாவது திருத்தனமாக உள்ளே வந்துடுறா அப்படின்னு போய் கேட்குறாங்க. கேட்கும் பொழுது, நான் இந்த ரொம்ப நாளாக ஆசையாக நான் பணம் சேகரித்து இது உள்ளே வரத்துக்கு தான் நான் பணம் பே பண்ணேன். எனக்கு வந்து வேறு இன்னும் எனக்கு சாப்பாட்டுக்கு ரூமுக்கெல்லாம் எனக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த டிக்கெட்டை கொடுப்பான்னு கேட்டு அந்த டிக்கெட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது அதை படித்து காட்டுறான். இந்த டிக்கெட்டு யார் கையில் இருக்கோ அவங்க எல்லாரும் ஒரு தனி ரூம் இருக்குது, 20 பண்ணலாம், எனி டைம் சாப்பிடலாம், எல்லா உரிமையும் இருக்குது. அப்போது எனக்கு என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு எனக்கு வேத வசனம் தெரியணும் இல்லையா? இல்லை, இதை ஒழுங்காக வாசித்து இதில் நம்ம குறித்து என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கிளைம் பண்ணிட்டாலே ராஜாக்கள் மாதிரி வாழலாம். அன்னைக்கு நிறைய கஷ்டங்க பிச்சைக்காரன் மாதிரி வாழ்கிறாங்க. ஊழியக்காரங்களே அப்படி தானே இருக்காங்க நிறைய பேர். அப்போ இந்த வசனத்தை பற்றி தெளிவு இல்லாதது தான் நம்முடைய பிரச்சனை. இந்த வசனத்துக்கு தெளிவோ, ஆண்டவருக்கு எனக்குள்ள உறவு என்ன, ஆண்டவர் எனக்கு என்ன பாக்கியம் கொடுத்துருக்கிறார், ரட்சிக்கப்பட்டதுனால பாவம் மன்னிக்கப்பட ஒன்று தானா, பாவம் மன்னிக்கப்பட்டு இனி பல்லவத்து போகலாம் அப்படின்னா அப்போ உடனே சித்திர வேண்டியது தானே, பல்லவத்து போயிடலாம்ல. நம்ம வாழணும்ல. ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ வைக்கிறாரு? ராஜாவுடைய பிள்ளை, நீ தலையை வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. நான் உனக்காக உயிரையே கொடுத்துருக்கேன்ல, இந்த ராஜாவுடைய பிள்ளையா வாழு. அதுக்காக உடனே அரண்மனை கட்டி தர மாட்டார். அரண்மனை கட்டி கொடுத்தா அந்த சோம்பேறி ஆயிடுவேன், துடைக்கிறதுக்கு உனக்கு வழி கிடையாது. உன்னைக்கு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார். நீ இருக்கிற வீட்டில் உன்னை ராஜா மாதிரி வச்சிருவேன். குறைவில்லாம் சாப்பிடணும், நல்லா உடுத்தணும்,
கடன் இல்லாமல் நிம்மதியாக அந்த வாழ்க்கை ஆண்டவர் தருவார். எது அவசியமோ அதை தருவார், ஆடம்பரம் தரமாட்டார். இதை புரிந்து கொள்ளாமல் தான் நிறைய ஒன்று இப்படி இருக்காங்க அல்லது அப்படி இருக்காங்க, எல்லாமே உனக்கு தான் சொந்தம், எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்க அப்படின்னு சொல்கிற ஒரு தப்பான உபதேசம் இருக்குது. அப்படி கிடையாது. நீ ஒரு வேலை செஞ்சால் அதை ஆசீர்வதிச்சு நிம்மதியாக சாப்பிடு, நல்லா உடுத்து நிம்மதியாக இரு, அவ்வளோதான். அந்த வாழ்க்கையை தருவார். ராஜாவுடைய பிள்ளையாக வச்சுருக்காரு, எனக்கு எந்த குறையும் இல்லைப்பா, நிம்மதியாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆண்டவர் நம்ம ராஜாக்களும் ஆசாரியரமாக்கினார். ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் என்ன சொல்லணும், நான் இப்போ தேவனுடைய பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தினால எனக்கு அந்த பாக்கியம். நான் பரலோக தேவனை பார்த்து கெஞ்செல்லாம் தேவையில்லை, உரிமை அப்பா உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறேன், எனக்கு இதான் தேவை, இந்த காரியத்தை செய்யுங்கப்பான்னு கேட்டால் இயேசு செஞ்சிருவார். அதை நம்ம கேட்குறாரு. அதே மாதிரி என்னை ராஜாவாக வச்சிருக்கிறார். அப்போ அவர் ஏக சக்கராதிபதி, அவருடைய பிள்ளை நான், எனக்கு எந்த குறையும் இல்லை. தாவீது சொல்ல கர்த்தரின் மேய்ப்பர் எனக்கு ஷெல்நாட் பண்ண, எனக்கு ஒரு குறையும் இல்லை. அதை கன்ஃபஸ் பண்ணணும், எனக்கு ஒரு குறையும் இல்லாமல் ஏசப்பா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் வாய் திறந்து. என்னை ஒரு ஆசாரியன் ஆக்கியிருக்கேன். ஆசாரியனா மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிறேன், அதெல்லாம் செய்யணும் எல்லாம் முழுமையாக. அப்போ அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கணும். ஒரு ஆசாரியன் எப்படி பரிந்து பேசுகிறானோ இதை நம்ம கரெக்டாக செய்துக்கிட்டே இருந்தோம்னா தேவனுக்கு நமக்குள்ள ஐக்கியம் அப்படி பாண்டேஜாக இருக்கும். உரிமையாக நம்ம பேசலாம், எப்பவும் ஒரு கூட இருக்கிற நமக்கு தெரியும், அவருடைய பிரசன்னம் தெரியும். இப்போ சொல்லுங்களே, பிசாசு கூடவே இருக்குது, பேசுது, ஒரு அசுத்தாவியால் அவ்வளோ செய்ய முடிஞ்சால் தேவன் எவ்வளோ செய்வார். அப்போது நம்ம அப்படி இந்த உரிமைக்குள்ளே வந்துட்டா இயேசு எப்போவுமே நம்ம கூட இருக்கிறாரு, என்னை கவனிச்சிக்கிட்டே இருக்காரு, என்னை பாதுகாத்துக்கிட்டே இருக்காரு, என்கிட்ட பேசி, இந்த உணர்வு இந்த ஆசீர்வாதம் வந்துடும். இது ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் புரியாது. இது தெரியாதான் பிரச்சனை. அப்போ இந்த நாளில் நம்ம இதுக்கு தான் ஜெபிக்கணும். அதனால் இதனுடைய கண்டினியூஷன் நாளைக்கு நம்ம பேசலாம். அடுத்த கேள்வி. இப்போ முதல் இந்த ஆரம்பத்தில் எல்லா தெய்வ பிள்ளைகளும் அறியணும், வேத வசனத்தின்படி இப்போ நான் தேவனுடைய பிள்ளை. முன்னால் நான் தூரமாக இருந்தேன், ஆண்டவருக்கு சத்துருவாக இருந்தேன், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளை. என்னை ராஜாக்களாக்கி இருக்கிறார், ஆசாரியனாக்கி இருக்கிறார், ஒரு பரிசுத்த ஜனமாக்கி இருக்கிறார். நான் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டோன்னா குடும்பமே அப்படி தெரிந்து கொள்ளதுக்குள்ளே வந்துட்டீங்க. அதை சொல்லி நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், உங்களுடைய விசுவாசம் ஸ்ட்ரென்தன் ஆகும். பிசாசே உங்களை கண்டு பயப்படுவான். நீங்கள் தெரிஞ்சிட்டு, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டனாலே பிசாசு உங்களை நெருங்குறதுக்கு பயப்படுவான். அதனால் இப்போ ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை எடுங்க, அப்படியே கையில் யோவான் 1:12 எடுங்க, பைபிளை எடுங்க. நீங்கள் அப்படியே இன்றைக்கி உட்கார்ந்தே கூட நம்ம ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. அப்படியே கையில் எடுங்க. யோவான் 1:12 கை வைங்க. எல்லாரும் பைபிளை திருப்புங்க. பைபிளில் கை வச்சு, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை உம்முடைய பிள்ளை ஆக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். வாய்த்த இப்போ நான் உங்கள் பிள்ளை, நீங்கள் எனக்கு அப்பா, என்னுடைய பரம தகப்பன், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் என்னுடைய தகப்பன், நான் உம்முடைய பிள்ளை. ஆண்டவரே இந்த ஸ்லாக்கியம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். கை வைங்க, வாய் திறந்து சொல்லுங்கள், கன்ஃபஸ் பண்ணுங்கள் வாய் திறந்து. ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தின் புண்ணியத்தினால் எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்காக, இயேசுவின் இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானே, நீ என்னை தொட முடியாது, நான் இயேசுவுக்கு சொந்தம். நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன். என்னை டிஸ்டர்ப் பண்ண, தொந்தரவு பண்ண, பயப்படுத்த உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு என்னோடு இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் 1 பேதுரு எடுங்க, பைபிளை திருப்ப 1 பேதுரு எடுங்க, 1 பேதுரு 2:9 எடுங்க, பைபிளை திருப்பங்க. எடுத்துட்டிங்களா? அந்த வசனத்தை பாருங்கள். 1 பேதுரு 2:9 318 பக்கம் எடுத்துட்டிங்களா? அதில் கை வைங்க. அந்த வசனத்தை சொல்லுங்கள். நீங்கள், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நான் பரிசுத்த ஜாதி, இயேசுவுக்குள்ளே நான் பரிசுத்த ஜாதி,
நான் இயேசுவுக்கு சொந்த ஜனம், அவருக்கு சொந்த ஜனம், நான் அவருக்கு சொந்த குடும்பம். நானும் என் குடும்பமும் இயேசுவுக்கு சொந்தம். கை வைத்து சொல்லுங்க, நானும் என் குடும்பமும் இயேசுவுக்கு சொந்தம். நான் பரிசுத்த ஜாதி, இயேசுவால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். சாத்தானே, நான் யார் என்பதை நீ தெரிந்து கொள். நான் இயேசுவுக்கு சொந்தம், என் குடும்பமே இயேசுவுக்கு சொந்தம். என்னை தொட முடியாது, என்னை பயமுறுத்த முடியாது, என்னை நீ கலங்க பண்ண முடியாது. நாங்கள்லாம் இயேசுவுக்கு சொந்தம், என் குடும்பமே இயேசுவுக்கு சொந்தம். இயேசுவே உங்களுக்கு சொந்தமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிங்க, ஜெபிங்க, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. அல்லேலூயா, உமக்கு நன்றி. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் எடுங்க. அந்த வசனத்தில் கை வைங்க. 6வது வசனத்தில், என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக ரத்தம் சிந்தி என்னை கழுவி சுத்திகரித்து என்னை ராஜாவாக்கின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, என்னை ராஜாவாக்கி இருக்கிறீர், என்னை ராணி ஆக்கி இருக்கிறீர். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே, உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி ராஜாவாய் மாற்றி இருக்கிறீர், ராணியாய் மாற்றி இருக்கிறீர், ஆசாரியனாய் மாற்றி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்போ பிரதர் உங்களுக்கு ஜெபிக்க போகிறாங்க. எல்லாரும் இந்த வசனத்தில் கை வைங்க. ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த இவ்வளோ பெரிய அதிகாரத்திற்காய் ஸ்தோத்திரம், அதை நான் விசுவாசிக்கிறேன், சொந்தமாக்கி கொள்கிறேன்னு பிரதர் இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லோரும் இருக்கிற இடங்களில் ஆண்டவர் நம்முடைய கண்களை தான் தேவனை நோக்கி பார்த்து நம்ம விசுவாச அறிக்கைக்கு போகிறோம். தேவனுடைய பிள்ளையாய் மாற்றினதற்காக அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். யோவான் 1:12 படியே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உலகம் எங்கும் எங்களோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீ தேவ பிள்ளைகளா நீர் மாற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் யார் என்று அறிந்து கொண்ட ஆண்டவரே, நம்முடைய தேவ பிள்ளையா நாங்கள் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா நீங்க மாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்த ஜாதியாய் ப்ரமோஷன் பண்ணி வச்சிருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. அது மட்டுமல்ல, எந்த ரிலிஜனும் கிடைக்காத பெரிய பாக்கியம் நீரே எங்களை சொல்றீங்க. சொந்த ஜனம்னு உரிமையா நீங்க சொல்றீங்களே ஆண்டவரே, அதற்கு தகுந்த பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ராத்திரில இருந்து கர்த்தாவே, இது கேட்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய ஆவியானவர் இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் யார் என்று புரிந்து கொள்ள, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நான் ராஜரீக ஆசாரிய கூட்டம், நான் பரிசுத்த ஜாதி, நான் இயேசுவுக்கு சொந்த ஜனம், நான் தேவனுடைய பிள்ளை. எல்லாம் நான் இயேசுவின் பிச்சைக்காரனா வரமாட்டேன். இயேசு என்னுடைய அப்பா, என் தேவாதி தேவன்ட்ட நான் அப்பான்ற முறையில வருவேன். எனக்கு உரிமை என்ற அது அந்த பிரிவிலேஜ்ல வருவேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் நீ கர்த்தாவே தேவ பிள்ளைகளை மாற்றினதற்காக நன்றி. இந்த வெளிப்பாட்டை நீங்க அவர்களுக்கு காட்டி கொடுத்ததுக்காக நன்றி. சாத்தானுடைய கண்ணிகள், அவனுடைய அறியாமை எல்லாம் அகன்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ செய்வதற்காக நன்றி. இயேசுவின் இனி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ரொம்ப சந்தோஷம். கவனிங்க, வேதத்தில் எவ்வளோ ஆழம் காரியம் ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிற ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? அந்த அதிகாரம், உரிமை. இனிமே ஜெபிக்கும் போது காலையில் எழுந்தவுடனே, இயேசுவே அப்பா, உங்கள் பிள்ளை நான் வந்திருக்கிறேன், உங்களுடைய மகன் வந்திருக்கிறேன், உங்களுடைய மகள் வந்திருக்கிறப்பா, உங்கள்கிட்ட பேச நான் வந்திருக்கிறேன், உங்களுடைய வசனத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்லுங்கள். அப்படி பழகுங்க, ஆண்டவர்கிட்ட அப்படி பேசி பழகுங்க. அப்பா நீ பேசுங்க உரிமையாக, உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதில்ல. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை வந்து அப்பான்னு சொல்ல, சார் சார் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்? என் பிள்ளைய என்ன அப்பான்னு சொல்ல மாட்டேங்குது, சாருங்குது, நீங்கள் ஏன் அப்படி சொல்ல அப்போ ஆண்டவர் வருத்தப்படுவார்ல. உரிமையாக சொல்லுங்க, எங்கள் அப்பா நீங்கள், நான் உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறேன்ப்பா, என்னை உங்களுடைய பிள்ளையாக்குனீங்களே. அது அப்படி சொல்லும்போதே உங்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் பொங்கும். ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். என்னை வந்து ராஜாவாக்கி இருக்கிறீங்க, நான் பிச்சைக்காரன் கிடையாதப்பா, நீங்கள் ராஜாதி ராஜா, நான் உங்களுடைய பிள்ளை, ராஜா மாதிரி என்னை வச்சிருக்கிறீங்க, நான் பிச்சைக்கார மாதிரி நான் நடந்து கொள்ள மாட்டேன். அப்படி சொல்லுங்கள். நான் வந்து ஆசாரியன், மற்றவங்களுக்காக நான் செபிக்கணும், என்னை நம்பி என் ஆசாரியனை மாற்றி இருக்கிறீங்க, நான் எனக்காக மட்டுமே சுயநலமாக செபிக்கக்கூடாது, எல்லாருக்காக செபிக்கணும், என் ஆசாரியன் ஆக்கி இருக்கிறீங்க. ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும்
ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை சொல்லி நீங்கள் கன்ஃபஸ் பண்ணி ஜெபிச்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். ஆச்சரியமான ஆசீர்வாதமான மாற்றங்களை பார்ப்பீங்க. இன்னும் சில அதிகாரம்லாம் இருக்குது பைபிளில் சொல்லியிருக்குது. நாளை தின நிகழ்ச்சியை பார்க்க தவறாதுங்க. நாளை தினத்தில் அதை குறித்து இன்னும் சில அதிகாரங்கள் பைபிளில் நமக்கு ஆண்டு தந்திருக்கிற உரிமைகள், அவைகளை தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவதாக. ஆமென்.